எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை வெள்ளிக்கிழமை பயங்கரமா இறங்கி இருந்தது இல்லையா? அதோடைய எதிரொலிப்பு ஜப்பான் நாட்டு சந்தை இன்னைக்கு ஒரு 1450 பாயிண்ட் பக்கமா இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 4% டவுனுங்க. எஸ்ஜிஎஸ் நிஃப்டியும் இறங்கியிருக்கு. ஒரு 265 பாயிண்ட் இறங்கியிருக்கு. 1.12% டவுனு. 23,372 நான் கடைசியா பார்க்குறப்ப ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுங்க. அடுத்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 65 ரூபாய் அப்பு. புதிய உச்சம் 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8425. 24 கேரட் கோல்டு பெர் கிராம் 9191ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. சந்தை இறங்குறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை முக்கியமான காரணங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நான் வந்து 3வது முறையா அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. கான்ஸ்டியூஷன்ல அதுக்கு இடம் இல்லைன்னாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்பதான் அவர் வந்திருக்கிறாரு செகண்ட் டேர்முக்கு. தேர்ட் டேர்முக்கு இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் அதை பத்தி பேசணும். பட் இப்பயே அவருக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் படி 2 தடவை தான் வந்து ஒரு நபர் அதிபர் ஆக முடியுங்க அமெரிக்கால. அடுத்து இந்த ரஷ்யா யுக்ரைன் வார நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருந்தார் இல்லையா ட்ரம்ப். இதுக்கு வந்து ரஷ்யா ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா ரஷ்யன் ஆயில்ஸ்க்கு ஒரு 25% அடிஷனல் டேரிஃப், செகண்டரி டேரிஃப் நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது யூஎஸ் வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணா 50% போடுறது அது வேறங்க. இவர் என்ன சொல்றாரு, ரஷ்யாட்ட இருந்து யார் யாரெல்லாம் ஆயில் வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் யூஎஸ் கூட பிசினஸ் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணியிருக்காரு. அது போக ஈரானுக்கும் ஒரு சில வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருங்க. நான் லிங்க் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட், கொஸ்டின்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சென்ற பதிவுல இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். அதுல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸப்ஷன் லிமிட் இருக்குங்க 1.25 lakhs. தென் அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 12.5% அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஓகே. இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் எக்ஸப்ஷன் லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லி தவறுகளா பதிவு பண்ணிட்டேங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் 20%ங்க டாக்ஸ். அதுக்கு எக்ஸப்ஷன் லிமிட்லாம் கிடையாது. இது போக டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கண்டினியூஸா நம்மளோட சண்டே லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்சி லிமிடெட்ல ஒரு அப்டேட்ங்க. பிஎஸ்சி லிமிடெடோட போர்டு வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2 ஷேர் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஷேர் இருந்தது அப்படின்னா 2:1 ரேஷியோல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனியே இப்ப கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கேட்டிருந்தாங்க. அப்பயும் கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 79ல இருக்கு. இவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியாது. போனஸ் போடுறாங்க அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசா எதுவும் கிடைக்காதுங்க. ஏற்கனவே முற்காலங்களில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு போனஸ் போடுறது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து இஒய் இந்தியா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய பினான்சியல் growth பத்தி. அதாவது பினான்சியல் 26 பொறுத்த வரைக்கும், அதாவது பினான்சியல் 26னா நாளையில இருந்து ஏப்ரல் 1 2025ல இருந்து மார்ச் 1 2026 வரைக்கும் நம்ம வந்து ஒரு 6.5%ல க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட டார்கெட் அப்படின்னா 2047 48, அதாவது பினான்சியல் 48ல நம்ம வந்து ஒரு டெவலப்டு நேஷனா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எஜுகேஷன் ஸ்பெண்டிங், தென் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கு நிறைய நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா எஜுகேஷன் ஸ்பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளோட ஜிடிபியில ஒரு 4.6% வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பினான்சியல் 48ல நம்ம வந்து ஒரு 6.5 to 7% வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ஜிடிபியில 1.1% ஸ்பெண்ட் பண்றாங்க. இது வந்து 3.8% இருக்கும் பினான்சியல் 48ல அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ரியல் ஜிடிபி growth எடுத்துக்கிட்டோம்னா பினான்சியல் 25 பொறுத்த வரைக்கும் 6.4% இருக்கு. ஸோ மார்ச் குவார்டரோட ஜிடிபி நம்பர்ஸ், இன்ஃபிளேஷன்லாம் வந்தா இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க்ல ஒரு அப்டேட்டுங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு வந்தாங்களே கோவிட் டைம்ல. அதுல டெலிகாம் அண்ட் நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் அந்த ஏரியால டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தேஜாஸ் நெட்வொர்க்கு ஒரு 189 கோடி ரூபாய் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் மூலமா இவங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் 189 crores. இதுல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ல 85% ஆஃப் அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். இப்போதைக்கு வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிஇ 20ல தான் இருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் டெட் டு ஈக்விட்டி 0.55ல இருக்குங்க. குறிப்பா நம்ம இந்த டெலிகம்யூனிகேஷன் சைடு நம்ம போறதே இல்லை. ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். அதனாலதான் நம்ம அந்த சைடு போறது இல்லை. நம்ம குறிப்பா டெலிகம்யூனிகேஷன், ஏர்லைன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், தென் ஃபாசில் ஃபியூல்ஸ்ல பிசினஸ் பண்றவங்க அந்த சைட்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஏரியாஸ்ல நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்னா வேல்யூவேஷன் ரேஷியோஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அடுத்து டாடா ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஜேஎல்ஆர் குரூப்போட ஒரு சப்சிடரி கம்பெனிங்க ஆர்டிஃபெக்ட்ஸ் இன்டீரியர் சிஸ்டம் டிசைன். இவங்க குறிப்பா யூரோப்ல இவங்களோட பிரசன்ஸ் வந்து அதிகம். அந்த நிறுவனத்துல 80% ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது அக்வயர் பண்ணதுனால இவங்களோட ஆட்டோ காம்பனன்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டீரியர் டிசைன், தென் யூரோப்ல இவங்களோட பிசினஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவாங்க. அடுத்து வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துல ஒரு அப்டேட். வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துல ஏற்கனவே கவர்மெண்டோட பொசிஷன்ஸ் 22.6% இருந்திருக்கு. இப்ப கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க 22.6. கவர்மெண்டோட ஸ்டேக் வந்து இப்ப 49 அப்ரூவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு தர வேண்டிய கடனுக்கு ஈக்குவலண்டான
ஷேர்ஸ் வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. 37,000 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ். இது வந்து வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்ல செய்தி. பட் எனக்கு இது நல்ல வேல்யூவேஷன் கிடையாது. நம்மளால இப்போ என்டர் ஆக முடியாதுங்க. அடுத்து ஹால்திராம் ஸ்நாக்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 10% ஸ்டேக்கை சிங்கப்பூர் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிர்முக்கு கொடுத்துருக்காங்க. ஒர்த் வந்து $10 பில்லியன். இது வந்து ஹால்திராம் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல செய்தி. இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க இந்தியாலையும் இன்டர்நேஷனலையும் அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் நம்ம ஐபிஓ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க. அடுத்து இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஒன்று நடக்குங்க ஏப்ரல் 9 இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்குங்க. குறிப்பா 7 மந்த் லோல இருக்கு. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் 3.61% இருக்கு. ஜனவரியை கம்பேர் பண்றப்ப பிப்ரவரியில குறைஞ்சிருக்கு. ஜனவரியில ஒரு 4.31% இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க எக்கனாமியை பூஸ்ட் அப் பண்றதுக்கு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் பொதுவாக எல்லார்ட்டையுமே இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனோட சேர்ந்து எஃப்ஐஐஸும் இப்போ லாஸ்ட் 6 ட்ரேடிங் செஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 31,000 crores ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நிறைய மார்க்கெட் பயங்கரமா கீழே வந்து நிறைய ஸ்டாக் 40% 50% கீழே வந்துருக்கு இல்லையா. ஸோ எஃப்ஐஎஸ் உள்ள வர்றதுக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் ஒரு காரணம். தென் ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு, அது ஒரு காரணம். தென் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, குறிப்பா இந்த இன்ஃபிளேஷன் டேட்டா நல்லா வந்ததுனால எஃப்ஐஐஸ் வந்து உள்ள வர்றாங்க. பட் ஜனவரி 2025 பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசத்துலயும் எஃப்ஐஐஸ் எஃபிஐஸ் நெட் செல்லர்ஸா தாங்க இருந்திருக்காங்க. என்எஸ்டிஎல் டேட்டா என்ன சொல்லுது, மார்ச் மாசமும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க ஈக்விட்டி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது மார்ச்ல ஒரு 3,973 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க, நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. பிப்ரவரியில ஒரு 34,574 இருந்திருக்குது. அதே விஷயம் ஜனவரியில ஒரு 78,000 இருந்திருக்குது. தொடர்ந்து 3 மாதமா எஃபிஐஸ் நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. நான் லிங்க் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. அடுத்து இந்த கிரெடிட் கார்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு அன்செக்யூர்ட் லோன் வாங்குற மாதிரி தாங்க. ஸோ இந்த அன்செக்யூர்ட் லோன் வாங்குற அந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 7 மந்த் லோல இருக்காங்க. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் 1.67 ட்ரில்லியனா இருந்திருக்கு. இதுவே ஜனவரியில 1.84 ட்ரில்லியனா இருக்கு. தொடர்ந்து குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா கிரெடிட் கார்டோட இஷ்யூன்ஸை குறைச்சிருக்காங்க, அது ஒன்று. தென் ஹவுஸ் ஹோல்ட் டெட் அப்படின்றது கூடியிருக்கு. கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் கன்சியூமர் கான்ஃபிடென்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்தை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். கன்சியூமர் கான்ஃபிடென்ட் இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து தைரியமா பாரோ பண்ணுவாங்க, பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, ஸ்பெண்டிங் நிறைய இருக்கும், எக்கனாமி வந்து க்ரோ ஆகும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இல்லையா. இந்த கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு, ஸ்லோ டவுன்ல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேட்டாவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் மேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனம் ஒரு நண்பர் வந்து ஒரு 450 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து 250 ரூபா வந்திருக்குது. இப்போ நான் ஹோல்ட் பண்றதா செல் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் எந்த இடத்துல வீங்க எங்க இடத்துல வாங்கன்னு சொல்றதே இல்லை. வேல்யூவேஷன்ஸை பார்த்து வாங்குன்னு தான் சொல்லுவோம். வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க. 16ல இருக்கு, பிரைஸ் டு புக் 1.19ல இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 21% ஆஃப் ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செய்து லாஸ்ட்ல விற்காதீங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிறதுனால நீங்க ஆவரேஜ் பண்ணலாம். இனிமே வாங்குறப்ப ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்காதீங்க. ஒரு 200 ரூபா 50% வந்து குறைஞ்சிருக்கு. பட் 3 வருஷத்துல ஒரு 225% வந்து ஏறி இருக்கு. அதனால விற்க தான் செய்வாங்க, இறங்க தான் செய்யும். ஸோ நீங்க வெயிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். அடுத்து ஹிண்டாய் மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப அதிகமா இருக்கு, வேல்யூவேஷன் 24ல இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல டாடா மோட்டார்ஸ் இருக்கு, நம்ம நாட்டு நிறுவனம். இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு ஷேருங்கிறது 2 ஷேரா நம்மளுக்கு கிடைக்கும். பிவி தனியா சிவி தனியா கிடைக்கும். வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு. டாடா குரூப், இதுக்கு மேல எதுக்கு நான் போய் ஹிண்டாயை கன்சிடர் பண்ணணும்? நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே நல்ல ஸ்டாக்கை கம்மியான பிரைஸ்ல வாங்குறதுங்க. அந்த ஸ்டாக் எவ்வளவு சூப்பரான ஸ்டாக்கா வேணாலும் இருக்கு போட்டோம், ஹையர் பிரைஸா இருந்தா நம்ம அந்த சைட் போக மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஎஸ்சி லிமிடெட் P18ல இருக்கு. நீ போனஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி, அவ்வளவு பணம் நாங்க பே பண்ண முடியாது, அவ்வளவுதான். அடுத்து பஜாஜ் கன்சியூமர் நிறுவனம் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி ஐடிசியை தவிர வேற எதையும் நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. இது வேல்யூவேஷன் 17ல இருக்கு, பிரைஸ் டு புக் 3ல இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனி, லார்ஜ் கேப்பா பார்த்து போறது நல்லதுங்க. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். அடுத்து ஐடி செக்டர்ல நம்மளுக்கு இன்னும் 6 மந்த்ஸ்ல வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே சார், அப்ப ஹெச்ஜிஎஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹெச்ஜிஎஸோட ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டருங்க. அவங்கள நம்பி தான் நான் வந்து பர்சனலா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கு, பிரைஸ் டு புக்கும் நல்லா இருக்கு. அடுத்த குவார்டர் லாஸ் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போ 400 ரூபால இருக்கு, 200 ரூபா வந்தாலும் நான் தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் சொல்றது அந்த ஐடி ஸ்டாக்னு சொல்றது இந்த மேஜர் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, ஹெச்சிஎல் இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணா ஃபர்ஸ்ட் விப்ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வேல்யூவேஷன்ஸை பொறுத்துட்டு நம்ம ஃபர்தரா என்டர் ஆகலாம். அடுத்து அவென்டல் அப்படின்ற ஷேர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த டெலிகம்யூனிகேஷன் சைடு நான் அவாய்ட் பண்ணிடுவேன். நண்பர் கேட்டிருந்தாரு ஹோல்ட் பண்றதா இல்லை வித்துறதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரும்பாலும் விற்க சொல்றதே இல்லைங்க.
எப்பொழுதுமே நீங்க ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். லாஸ்ட்ல விற்க சொல்லவே மாட்டேன். பெரும்பாலும் விற்கவே சொல்றது இல்ல. இப்பயும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 44ல இருக்கு, பிரைஸ் டு புக் 14ல இருக்கு. ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு சார். இந்த மாதிரி தவறுகளை தான் நம்ம பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. சார் இப்போ வந்து 235 36ல இருக்கு. அது 200க்கு வந்தது அப்படின்னா அந்த 200ல நம்ம வாங்கி திருப்பி 235ல அதை திருப்பி நம்ம நவுத்து விட்டுலாமா? பெயின் கேபிட்டல் 236 35லயே வாங்குறாங்க. இதுல அந்த ஆர்பிட்ராஜ் ஃபெசிலிட்டியை நம்ம வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. மணப்புரம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பயும் மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். நம்ம வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்றதுக்காக வச்சிருக்கிறோம். கோல்டு பிரைஸ் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. கம்பெனி வந்து கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனி. இது இப்பயும் நல்ல பிரைஸ் தான். வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூவேஷன் கிடைக்கும். பெயின் கேபிட்டல் பயங்கரமா எக்ஸ்பான்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருவான். பணம் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பான் உள்ளார. கோல்டு லோன் வாங்குறவங்களும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. செக்யூர் லோன்ஸ் தான் இனிமேல் நிறைய கொடுப்பாங்க அன்செக்யூர் லோனை விட. அதனால பிசினஸ் கண்டினியூஸா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க இந்த மாதிரி 200ல வாங்கலாம், 235 ஒரு 35 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 230ல வாங்கி 250 இல்ல 200ல வாங்கி 230ல விட்டீங்கன்னா பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒரு 35 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 1000 இழக்க வேண்டியதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களாங்கிறத யோசிச்சுக்கங்க. அடுத்து ரோட் மொபைல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீஸ் ஃபிர்ம்னு நினைக்கிறேங்க. 41% கீழே விழுந்திருக்கு. ஸோ இனிமே கன்சிடர் பண்றப்ப லார்ஜ் கேப்பா பாருங்க. ஸ்மால் கேப், மிட் கேப் ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் வருஷங்கள் ஆகலாம். ட்ரம்ப் அவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு தான் சொன்னேன். அவர் இன்னொரு 4 வருஷம் சேர்த்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுருக்காரு. ஸோ தயவு செய்து ஸ்மால் கேப், மிட் கேப் பக்கத்து போகாதீங்க. லாஸ்ட்ல வெளியில வராதிங்க. வெயிட் பண்ணுங்க, இல்லை ஆவரேஜ் பண்ணுங்க. வேல்யூவேஷன் 16ல இருக்கிறதுனால இதை சொல்றேன். பிரைஸ் டு புக் இன்னும் கீழே இறங்கும். கீழே இறங்க நீங்க ஆவரேஜ் பண்ணுங்க. தயவு செய்து லாஸ்ட்ல எப்பொழுதுமே வித்து பழகாதீங்க. அடுத்த சூப்பர் சேல்ஸ் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனி, பிஇஎம்ஐ இல்ல, டெட் டு ஈக்விட்டி 0.14. அவங்களுக்கு உண்மையிலே என்ன கடன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. டெக்ஸ்டைல் பிசினஸ். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் தான் நம்மளுக்கு டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்போர்ட்ஸ்ல நிறைய சிக்கல் வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கிர்லோஸ்கர் நிறுவனங்களை பத்தி சொல்லுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வேல்யூவேஷன் 60க்கு மேல இருக்கு. கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஇ 20ல இருக்கு. பட் நம்ம வேல்யூவேஷனுக்கு அது சரி வராது. டெட் டு ஈக்விட்டி 1.54 இருக்கு. இவ்வளவு கடன் இருக்க கம்பெனி நம்ம போகவே தேவையில்லை. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நல்ல நல்ல கம்பெனிகள் இருக்கிறப்ப, நல்ல நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கிறப்ப எதுக்கு ஹையர் வேல்யூவேஷன்ஸை போகணும் அப்படின்றதா என்னுடைய கொஸ்டின். பொதுவாக அந்த பங்குச்சந்தையில முதலீடுகள் அப்படின்னு நம்ம உள்ள வர்றப்ப அதுல ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும். 50% கீழே வந்தாலும் தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து நிறைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தாங்க. பட் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட் காட்டியிருந்தேன். அதுல சவுத் இந்தியன் பேங்க் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினப்ப 25 ருபீஸ்ல வாங்கினேங்க. அது 25 ருபீஸ்ல இருந்து 20, தென் 15, தென் 10, 10லயே ரொம்ப நாள் இருந்துச்சு. தென் 10ல இருந்து 5.5க்கு போச்சு. 25ல இருந்து 5 ருபீஸ் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 80% கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் நான் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை 10-11 ரூபாய் ஆவரேஜ் பண்ணேன். கிட்டத்தட்ட 4000 ஷேர்ஸ் இருந்ததுங்க. நான் சொல்றது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 80% கீழே விழுந்தாலும் நீங்க வந்து தொடர்ந்து அந்த கம்பெனில முதலீடு பண்ணோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்ல நிறுவனமா பார்த்து நல்ல வேல்யூவேஷன்ல வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 or 7 இயர்ஸ்ல ஒரு பிசினஸ் சைக்கிள்லயாவது நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்குங்க. சும்மா இந்த 200ல வாங்கி 235ல வெளில வர்றது, 230ல வாங்கி 260ல வெளில வர்றது, அவங்க புரோக்கரேஜ் கம்பெனி 260 வரைக்கும் மணப்புறம் போகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறது, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய அப்ரிசியேஷன், பெரிய டெவலப்மெண்ட், growth அப்படின்றது இருக்காது. நம்ம ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா அதுல நம்ம நம்பிக்கையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். இறங்க மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல வேல்யூஷன்ல வாங்குற ஸ்டாக், நல்ல கம்பெனி, லார்ஜ் கேப் கண்டிப்பா க்ரோ ஆகி நம்மளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. பொறுமை தான் முக்கியம், வேற எதுவுமே தேவையில்லை பங்குச்சந்தை முதலீடுகளை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.